வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று நவம்பர் 18ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 326ஆம் ஆண்டில் பழைய புனித பேதுரு பேராலயம் திறந்து வைக்கப்பட்டது. 1180ஆம் ஆண்டில் 2ஆம் பிலிப் பிரான்சின் மன்னராக முடிசூடினார். 1210ஆம் ஆண்டில் புனித ரோமப் பேரரசர் 4ஆம் ஒட்டோ திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட்டினால் நீக்கப்பட்டார். 1421ஆம் ஆண்டில் நெதர்லாந்தில் கடல் தடுப்புச் சுவர் ஒன்று இடிந்து வெள்ளம் பரவியதில் 10,000 பேர் வரையில் உயிர் இழந்தனர். 1493ஆம் ஆண்டில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் புவர்ட்டோ ரிகோ என இன்று அழைக்கப்படும் நாட்டை முதன் முறையாக கண்ணுற்றார். 1803ஆம் ஆண்டில் ஹெய்த்திய புரட்சியின் கடைசி பெரும் போர் இடம்பெற்றது. இது ஹெய்த்திய குடியரசு என்ற மேற்கு அரைக்கோளத்தின் முதலாவது கருப்பின குடியரசு அமைக்கப்பட வழிவகுத்தது. 1872ஆம் ஆண்டில் சூசன் பிரவுன் அந்தோனியும் மேலும் 14 பெண்களும் அமெரிக்க அரசு தேர்தலில் வாக்களித்தமைக்காக கைது செய்யப்பட்டனர். 1903ஆம் ஆண்டில் பனாமா கால்வாய்க்கு தனிப்பட்ட உரிமையை ஐக்கிய அமெரிக்காவுக்கு வழங்கும் உடன்பாடு பனாமாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் கையெழுத்து இடப்பட்டது. 1909ஆம் ஆண்டில் நிகரகுவாவில் 2 அமெரிக்கர்கள் உட்பட 500 புரட்சியாளர்கள் அரசு படையினால் கொல்லப்பட்டதை அடுத்து ஐக்கிய அமெரிக்கா 2 போர்க்கப்பல்களை அந்த நாட்டுக்கு அனுப்பியது. 1926ஆம் ஆண்டில் ஜார்ஜ் பெர்னார்ட் ஷா தனக்கு வழங்கப்பட்ட நோபல் பரிசு பணத்தை ஏற்க மறுத்துவிட்டார். 1928ஆம் ஆண்டில் வால்ட் டிஸ்னியால் இயக்கப்பட்ட முதலாவது ஒலி இசைவாக்கப்பட்ட அசையும் கேலி திரைப்படம் நீராவி படகு வில்லி வெளியிடப்பட்டது. இந்த நாளே மிக்கி மவுஸின் பிறந்த நாளாக கொண்டாடப்படுகின்றது. 1929ஆம் ஆண்டில் அட்லாண்டிக் பெருங்கடலில் நியூ பவுண்ட்லாந்து கரையில் இடம்பெற்ற 7.2 ரிக்டர் அளவு நிலநடுக்கம் மற்றும் ஆழி பேரலை காரணமாக பலத்த சேதம் ஏற்பட்டது. 28 பேர் உயிர் இழந்தனர். 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பிரித்தானியாவின் 440 போர் விமானங்கள் பெர்லின் மீது குண்டுகளை வீசியதில் 131 பேர் கொல்லப்பட்டனர். இச்சமரில் பிரித்தானியா 9 வானூர்திகளையும் 53 விமானிகளையும் இழந்தது. 1963ஆம் ஆண்டில் முதலாவது தள்ளுகுமிழ் டயல் தொலைபேசி சேவையில் ஈடுபடுத்தப்பட்டது. 1978ஆம் ஆண்டில் கயானாவில் ஜிம் ஜோன்ஸ் என்பவரின் மக்கள் கோவிலில் இடம்பெற்ற கொலை மற்றும் தற்கொலை நிகழ்வுகளில் 270 குழந்தைகள் உட்பட 918 பேர் இறந்து போயினர். 1987ஆம் ஆண்டில் லண்டனில் கிங் கிராஸ் பாதாள தொடருந்து நிலையத்தில் தீ பரவியதில் 31 பேர் உயிர் இழந்தனர். 1988ஆம் ஆண்டில் அமெரிக்காவில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கு மரண தண்டனை வழங்க அரசு தலைவர் ரொனால்ட் ரீகன் ஒப்புதல் அளித்தார். 1993ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவில் வெள்ளையின சிறுபான்மை ஆட்சிக்கு முடிவு ஏற்பட வழிவகுத்த புதிய அரசியல் அமைப்பிற்கு 21 அரசியல் கட்சிகள் இணைந்து ஒப்புதல் அளித்தன. 2013ஆம் ஆண்டில் அமெரிக்காவின் நாசா நிறுவனம் மாவென் விண்கலத்தை செவ்வாய் நோக்கி ஏவியது. மேலும் நவம்பர் 18ஆம் நாளானது லாத்வியா மற்றும் மொராக்கோவில் விடுதலை தினமாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.